சுதந்திரங்கள் எல்லாம் இது நாசமாயிட்டு சரீரம் போய் வேசித்தனத்தில் ஈடுபட்டோம். அதனால தான் சில திருமணங்கள் எல்லாம் திருமணத்துக்கு பிறகு அந்த வேசித்தனம் தொடரும். அப்போ இந்த குடும்பம் எல்லாம் சாபம் சாபம் சாபம். தொழில் சில இந்த கதவுகளை திறக்கும் சிலருக்கு. அதிகாரப்பூர்வமாய் இருக்கிற அந்த அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தங்கள் இச்சையை நிறைவேற்றிக்கொள்ள சில காரியங்களை செய்வாங்க. வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது இல்லை, ஆசீர்வாத வாசல் அடைக்கப்படுகிறது, சாபமான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொள்தவன்னா ஈசாக். நோ என்கம்பரஸ், பிரச்சனையே இல்லை. ஒரே மனைவியோடு இருந்தான், உண்டான் உறங்கினான், கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்தான். நல்ல மனுஷனாக இருந்தான் ஈசாக். இது சிம்சோன் வாழ்க்கை எடுத்து பாருங்க. 7 நாட்கள் தான் வாழ்க்கை. கோபம். அதுதான் சொல்கிறது, திருமண உடன்படிக்கை ஊழியக்காரனானாலும் விசுவாசியானாலும் உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு அந்த உடன்படிக்கை செய்கிறார். தேவ சமூக